ஒரு ஊழல் கேபினெட்டில் தலையிலிருந்து கால் வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு ஊழல் பேர்வழி சாராய அமைச்சர். முதலமைச்சரை சிக்க வைக்க முடியாது. அவர் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர். இதில் அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஊழலே நடக்கல, நடந்தா தானே அப்புறம் சம்பந்தம். டாஸ்மாக் ஊழலில் முதல் குற்றவாளி முதலமைச்சர் ஸ்டாலின் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்த குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பரபரப்பு பதிலளித்துள்ளார். செந்தில் பாலாஜி என்ன உத்தமரானே? இன்னைக்கு இந்தியாலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ராட் பொலிட்டீஷியன் நம்பர் 1ல இருந்து போட்டீங்கன்னா நம்பர் 1 அவர். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி கேட்கறாங்க, நீங்க எல்லாம் அமைச்சரா தொடருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு கேட்கறாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் முன்னாடி வந்து காந்தியவாதி போல வேஷம் போடுறாங்க. இவங்க எல்லாம் நல்லவங்க, கர்மவீரர் காமராஜர் கேபினெட்ல சர்வ் பண்ணவங்க. ஒரு ஊழல் கேபினெட்டில் தலையிலிருந்து கால் வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு ஊழல் பேர்வழி சாராய அமைச்சர். அவர் சொல்வதில் எங்க இருக்கு? அந்த சார்ஜ் ஷீட் போட்டு பாருங்க. சுப்ரீம் கோர்ட் 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தவர் டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம்ல. எத்தனை முறை பெயில் டினையாச்சு, ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? அதனால இவர் சொல்வதெல்லாம் நாம் இன்னைக்கு ஒரு சத்திய வாக்கு வேத வாக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் என்னங்க நான் நம்பிக்கை? நான் சொல்வது முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. டாஸ்மாக் வழக்குல முதல் குற்றவாளியாக மு.க. ஸ்டாலின், எம்.கே. ஸ்டாலின் அக்யூஸ் நம்பர் 1 டாஸ்மாக்ல இருக்கணும். 2வது குற்றவாளி தான் செந்தில் பாலாஜி. ஏன்னா பாலிசியை டிசைன் பண்ணி கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரும் பொறுப்பு தானே. என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் 1 முதலமைச்சராக இருக்க வேண்டும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் 1 இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் 1 இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. 1000 கோடி முன்னாடி அண்ணாமலை சொன்னாரு, இடி வந்து அதுக்கு அப்புறம் தான் சொல்லுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்பவும் வந்து முதலமைச்சர் தான் முதல் குற்றவாளின்னு அண்ணாமலை தான் முன்னாடி சொல்லியிருக்காரு. அதாவது நாங்கள் அதைத்தான் சொல்றோம். இன்னைக்கு இடி வந்து ரைடு பண்ணி இப்போ எத்தனை நாள் ஆச்சு? இது வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று கூட எந்த ஆதாரத்தையும் அவங்க வெளியிடலை. ஒரு அமௌண்ட்டை போட்டு அவர் அண்ணாமலை சொன்ன 1000 கோடியே இடியும் 1000 கோடின்னு சொல்லுது. திரும்ப அதாவது ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி அண்ணாமலை சொன்னதை சொல்லுகிற கிளிப்பிள்ளையாக அங்கே இடி வந்து அங்கே செயல்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக இதில் வந்து நீங்கள் யாரும் நினைக்கிறபடி எங்களுடைய முதலமைச்சரை சிக்க வைக்க முடியாது. அவர் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர். இதில் அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஊழலே நடக்கலை, நடந்தால் தானே அப்புறம் சம்பந்தம்.